ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் அதே இங்கிலாந்தில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான உமன்ஸ் மேட்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மென்ஸ் டெஸ்ட் சீரிஸில் இந்தியா ஜெயிக்குமோ இன்னும் தெரியலங்க. ஆனால் உமன் சீரிஸில் இங்கிலாண்டை புலம் தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை உமன்ஸ் டீம் கொடுத்துருக்காங்க. ஓடிஐயில் 2-1 அப்படிங்கிற தலைமையில் கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5 T20 நடந்த சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 3-2 அப்படிங்கிற தலைமையில் அதுலேயும் கப் வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் நடந்த இந்த T20 ஆகட்டும் ஓடிஐ ஆகட்டும் ரெண்டுலையுமே இங்கிலாந்தை பீட் பண்ணி இந்தியா கோப்பையை வின் பண்ணியிருக்கு. ஹர்ப்ரீத் தான் ஓடிஐ மற்றும் T20யோட கேப்டனுங்க. ரெண்டுலையுமே ரொம்ப அருமையாக கேப்டன்சியும் பண்ணியிருக்காங்க, பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் லாஸ்ட்டாக நடந்த ஓடிலாம் சொல்ல போனால் அவங்க ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் மிக முக்கியமான நாக்காவும் அதான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஆஃப் த மேட்சும் அவங்க தான், பிளேயர் ஆஃப் த சீரீஸும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸு. இப்போ இந்தியன் உமன்ஸ் டீம் இங்கிலாந்தை துவச்சு எடுத்ததுனால இப்போ மக்களோட கவனம் எல்லாமே மென்ஸ் டீம் பக்கம் திரும்பி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மக்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுற இந்தியா vs இங்கிலாந்து 4th டெஸ்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை இந்தியா இந்த 4th டெஸ்ட்டில் தோக்குது அப்படின்னு சொன்னால் சீரீஸை இழந்துருவாங்க. இந்த 4th டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிக்குமா? உங்கள் கருத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்கள்.